2008 ஈழத் தமிழருக்கு ஆதரவா உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம். போர் முடிவுக்கு வரணும், நம்ம தொப்புள் கொடிய உறவுகளான ஈழத் தமிழர்களுக்கு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கணும்னு அன்னைக்கே கோரிக்கை வச்சோம். நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வகையில் பயங்கரமாக அவருடைய ஆக்டிங் எல்லாம் காட்டி பல விடயங்களை கதைத்திருக்கிறார். அதாவது நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் வாயை திறந்திருக்கிறார் என்றே சொல்ல வேணும். அதுவும் ஈழத்தமிழர்களை பற்றி கொஞ்சம் அதில் கதைச்சிருக்கிறார். 2008ஆம் ஆண்டு நடந்ததை திருப்பி சுட்டி காட்டி இருக்கிறார். அது எனக்கு என்ன ஒரு மனக்கவலை என்றால், இப்போ நாங்கள் கூடுதலான நாட்கள் அண்ணன் சீமானை தான் ஆதரித்து வந்த நாங்கள். ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணன் சீமான் அந்த நாட்டில் ஒரு முதலமைச்சராக வந்தால் எங்களுடைய தலைவருடைய புகைப்படமும் சரி, அல்ல எங்களுடைய மாவீரரின் புகைப்படமும் சரி அந்த தலைமைச் செயலகத்துக்கு கொண்டு செல்லப்படும். அதனால் எங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ அந்த வாய்ப்புகளால் எங்களுக்கு ஏதேனும் ஒன்று நல்லது நடக்கும். அதாவது குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் உள்ள மாதிரி ஒரு மாநில ஆட்சியாவது எங்களுக்கு நடக்கும் என்ற ஒரு எண்ணத்துடன் உலகத்தில் உள்ள அனைத்து ஈழத்தமிழர்களும் உண்மையை சொல்லப்போனால் அதைத்தான் விரும்புகிறார்கள். வேறு ஒன்றுமே விரும்பலை. தனி ஈழம்ன்றது இப்போ நாங்கள் அதை ஏதோ ஒரு வகையில் மறக்கடிக்கப்பட்டோம். அது தலைவரால் முடியாதது இனி ஒருவராலும் முடியாது. உங்கள் உள்ள எந்த தலைவராலும் முடியாது. இனி அதாவது தமிழ் ஈழத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் பணம் சம்பாதிக்கிற நோக்கம்தான் என்றதை அண்ணன் எங்களோட முதலமைச்சர் விஜய்க்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் 2008 குரல் கொடுத்து போரை நிறுத்தியதுன்றது ஒரு உண்மையான விடயம் அல்ல. அது ஒரு சாட்டுக்கு இருக்கலாம், ஆனால் அதில் அங்கே உண்மையான விடயம் என்று அல்ல. அதனால் இப்போ அங்கே உள்ள மக்கள் எல்லாம் சுதந்திரமாக நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்றதை நீங்கள் கணிச்சு பார்த்தீங்களா என்றால் அதுவும் அங்கே உண்மையான விடயமாக அல்ல. அது ஒரு சிலர் அங்கே சுதந்திரமாக வாழ்கிறார்கள், ஒரு சிலர் அடக்குமுறைக்கு வாழ்கிறார்கள். ஒரு பாட்டு பாட இயலாது, சுருக்கி சொல்ல போனால் ஒரு புகைப்படம் வச்சிருக்க இயலாது. அப்படி ஏதோ ஒரு வகையில் ஒரு பயங்கரவாத சட்டத்தின் கீழ் பல விடயங்களை நாங்கள் அங்கே அனுபவிச்சு கொண்டு வாரார்கள் எங்களுடைய ஈழத்தமிழர்கள். இப்போ கிட்டல நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதன் என்ற இளைஞன் பாட்டு பாடினதுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு 10 நாள் உள்ளுக்கு இருந்துட்டு வெளியில் வந்தார். ஸோ அப்படி பல விடயங்கள் அங்கே நடந்துருது. அதாவது நான் இப்போ ஒரு ஈழத்தமிழனை உங்களுக்கு, அது புலம்பெயர்ந்த தேசத்திலேருந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு சின்ன விடயம். நானார் மண்ணாங்கட்டி எனக்கு நான் சொல்லி நீங்கள் கேட்க போகிறேன் இல்லை. இது ஏதோ ஒரு வகையில் 1,25,000 ஃபாலோவரும் டிக்டாக்கில், அதே மாதிரி என் யூடியூப்பில் 80,000-70,000 ஃபாலோவரும், என் ஃபேஸ்புக்கில் 38,000-40,000 ஃபாலோவரும் வச்சுருக்க வழியால் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அவ்வளவு தான். வேறு ஒன்றுமே நானுன்ற ஒரு ஆணவத்தில் இதில் சொல்ல வரையில. அதாவது நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய கனவை இல்லாமல் ஆக்கி விட்டீர்கள். யார்? அண்ணன் சீமானை இல்லாமல் ஆக்கி விட்டீர்கள். அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வெற்றி பெறும் என்றதை நாங்கள் அதை விடுவோம். ஆனால் அவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆள் 2 பேர் கூட சட்டமன்றத்துக்கு போயில அளவுக்கு இப்போ நீங்கள் ஆக்கி விட்டீங்க. அது எங்களுக்கு ஒரு மனக்கவலை. ஆனால் அவர் என்ன நினைச்சாரோ அதை எங்களுக்காக நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். ஸோ அதை செய்ய வேணுமென்றதை ஈழத்தமிழற்ற குறிக்கோள். அதாவது எங்களுக்கு நீங்கள் வேறு இல்லை, அண்ணன் சீமான் வேறு இல்லை. அதாவது மொத்தத்தில் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் உள்ள தொப்புள் கொடிகள் எங்கண்ட உறவுகள், அதோட நீங்களும் சேர்ந்து தான். அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது யார் செய்தாலும் எங்களுக்கு நல்லது செய்தால் சரி, உங்களோட நாட்டுக்கும் எங்களோட நாட்டுக்கும், அதாவது எங்களுடைய மக்களுக்கும் நல்லது செய்தால் சரி. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தனியாக ஒன்றும் முடிவெடுக்க முடியாது. ஆனால் உங்களால் நினைத்தால் மேலிடத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ப்ரெஷரை கொடுக்க முடியும் என்றுதான் எங்களுடைய நோக்கம். ஸோ எங்களுக்கு என்ன தேவை என்றதை நீங்கள் கண்டறிந்து தயவுசெய்து உங்களை கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் எங்களுக்கு என்ன தேவை என்றதை டாக்டர் அர்ச்சுனாவிடம் போய் கேட்டு கண்டறிவீங்களாக இருந்தால் அதை விட திருப்பி ஒரு கேவலம் வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் கேட்டறிய வேண்டிய அரசியல்வாதிகள் ஆறுன்றதை நீங்கள் முதல் மக்களிட்டே கேளுங்க. அதுக்கு பிறகு ஆறுகிட்ட போய் நான் கேட்டு அறிகிறது ஈழத்தமிழருக்கு என்ற பிரச்சனை என்றதை அதை நீங்கள் முதுங்க. அங்கே உள்ள சிலர் இருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும், அவர்கள் அப்படியே மூழ்கி விடுவார்கள். அதாவது பலர் இருக்கிறார்கள், சிலர் பலர் இருக்கிறார்கள். கவனமாக கேட்டறிந்து தமிழர்கிட்ட பிரச்சனைகளுக்கு அதுக்கும் ஒரு தீர்வு காணணும் என்றுதான் உண்மையாக புலம்பெயர்ந்த தமிழர்களும் சரி, உலகத் தமிழர்களும் சரி, ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆசை. அந்த ஆசை உங்களூடாக தீர்ந்தால் இன்னும் மகிழ்ச்சி. அதாவது இது நடந்து முடிந்து விட்டது, இனி எல்லாம் அங்கே இல்லை, ஒன்றும் இல்லை என்று நீங்கள் கதைக்கிற மாதிரி தான் எனக்கு விளங்குது. அப்படி இல்லை, அங்கே நடந்து முடிந்தது இன்னமும் உண்மைதான். ஆனால் இன்னும் ஏதோ ஒரு வகையில் அடக்குமுறை அங்கே இருக்குது. அந்த அடக்குமுறையை இல்லாமல் ஆக்கிவிட்டாலே, அதாவது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எங்களுடைய அண்ணன் சீமானை தோற்கடிக்கிறதிலும் அல்லது தோற்கடிக்கப்பட்டதிலும்
நாங்கள் மனவருத்தப்பட்டதை நீங்கள் அதை செய்தீங்களா இருந்தால் பெரும் மகிழ்ச்சி படுவோம்ன்றதை தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏதேனும் ஒரு புள்ளையாக காய்ச்சிருந்தா, நான் ஏதேனும் வேறு அரசியல்வாதியை தப்பாக காய்ச்சிருந்தா என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்க. உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்க மக்களே. இது அவருடைய காதில் கேட்குமா கேட்காது எனக்கு தெரியாது, ஆனால் சொல்ல வேண்டிய ஒரு அறிக்கை. நன்றி, வணக்கம்.